டீரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சி.ஏ. சுப்ரா அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். எல்லாரோட கருத்து கணிப்புகளை ஒரே ஒருவர் இந்தியா அவரோட கருத்து கணிப்பில் மட்டும் உண்மையா பழிச்சு பெரிய அதிர்விதிரியா வெற்றி பெற்றிருக்காரு நம்ம தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள். இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க? ஒரு குழப்பமான வெற்றி இருக்கே. ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட் இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி இல்லாதது, இங்க தலைமை இல்லாம நல்ல எதிர்கட்சி, இந்த சைடு அதிமுக வேண்டான்னு ஒதுக்கவும் முடியல. அப்படி ஒரு 3 பேருக்குமே ஒரு ஈக்குவலான வெற்றியை இங்க தமிழகத்துல கொடுத்த மாதிரி இருக்கு. சோ யுவர் டேக் ஆன் விஜய் அவர்களோட வெற்றி. முதல்ல விஜய் மற்றும் அவர்களோட தொண்டர்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது இது வரலாற்றிலேயே நம்ம தமிழகத்துல நடைபெறாத ஒரு வெற்றி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அதை நம்ம ஒரு குழப்பமான வெற்றின்னு நம்ம புறந்தள்ளிட்டு போயிட வேண்டாம். டெஃபினெட்லி மக்கள் விஜய்க்கான வெற்றியை தாண்டி மக்களுக்கான வெற்றியாகவும் பார்க்கணும். நம்ம மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் காலமாக. அதற்கு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்துல விஜய்க்கு அவர்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். ஸோ அதுதான் மிக முக்கியமான ஒரு மெசேஜ் டு ஆல் த பாலிட்டிஷியன்ஸ். இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் மாற்றத்தை நோக்கிய மக்கள் இதுவரை ஏமாந்திருந்தார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. மாறி அவர்கள் களம் காண்பதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரு. அவர் தலைவரோட தோல்ல தலை சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுதான் இதுல பார்க்குறோம். அந்த அரசாங்கம் எப்படி அமைய போறது, எப்படி ஆட்சி பண்ண போறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா எந்த கட்சியுமே ஆரம்பம் போது டெப்புவா தான் வந்திருப்பாங்க. ஓகே, முதல் தடவை ஆட்சியில் வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. அப்புறமா கூட இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, இல்ல அந்த கட்சியில உள்ள மற்ற கட்சிகள்ல இருந்து தன்னை இணைத்து கொண்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, கைட் பண்ணுவாங்க. அண்ட் காலமே அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்கோ சிஸ்டம் தன்னைத்தானே புனரமைத்து கொள்ளும். ஜனநாயகம் என்பது இப்போ ஒரு தலைவர் இல்லை அப்படின்னா கூட அங்க உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும் மக்கள்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் போய் அந்த ஒரு ஃபார்மேஷன் இருக்கு பார்த்தீங்க இல்லையா, அது தன்னை புனரமைத்துக் கொள்ளும். அதுல எனக்கு ரொம்ப உடன்பாடான கருத்து உண்டு. பட் இதுல எங்க தவற விட்டு விட்டார்கள்? நீங்க கருத்து கணிப்பு பத்திலாம் சொன்னீங்க. கருத்து கணிப்புல நம்ம ஒண்ணு எல்லா கருத்து கணிப்பும் கூட்டணி ஆட்சி தான் சொன்னாங்க. யாருமே ஒரு தனிப்பெரும்பான்மை வைத்து எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்துடாது. அது 145 இருந்தால் கூட ஜேவிசி ஸ்ரீராம் கொடுத்த என்டிஏ அலையன்ஸுக்கு கண்டிப்பா அதிமுக 118 கீழே தான் இருந்திருக்கும். அதுல அங்க இருக்கிற பிஜேபியா இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு 10-12 சீட் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, அவங்களாம் ஒரு 10-12 வச்சாங்கன்னா 30க்கு மேல போச்சுன்னா அவங்களுக்கு 110 தான் வர முடியும். திமுகவுக்கும் அதே மாதிரிதான். ஏன்னா இந்த 2 கட்சிகளும் 170 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட தங்களுக்கு வைத்துக்கொண்டு மீதி இருக்கிற 65 தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு தான், கூட்டணி கட்சிகள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு எந்த ஒரு சாதகமான கருத்து கணிப்பா இருந்தாலும் அந்த கூட்டணி ஆட்சி தான் டைரக்ஷன் தான் கொடுத்தது. ஆக்சிஸ் மை இந்தியா போலுமே கூட்டணி ஆட்சி தான் கொடுத்தது. 98 to 120 விஜய்க்கு 120 ஆன் டாட் வந்திருக்குமா, வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இது தனி மெஜாரிட்டி சொல்லிக்கலாம். தவிர அந்த அளவுக்கு யாராலும் கருத்து கணிப்பு ஒரு நிஜமா நடக்கிற ஒரு தேர்தல்ல ஒரு நிழல் போல நீங்க ஒரு கருத்து கணிப்பு வச்சு ட்ராக் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒரு ப்ராபபிலிட்டி தான். அதுல we can say about 70-75% கருத்து கணிப்பு கரெக்டா வந்திருக்கு தாவேகாக்கு. அந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கும் தோல்வியை கொடுத்திருக்கு, அதிமுக தோல்வி கொடுத்திருக்கு. ஒரு கருத்து கணிப்புல 3 பக்கெட் இருக்கு. 3 பக்கெட்ல தாவேகாக்கு உண்டான ரைட் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. 98 to 120ல 108 வந்திருக்கிறாரு. ஆனா திமுக எனக்கு தெரியும் 92 வரும்னாங்க அப்பர் ரேஞ்ச். 72 வந்திருக்கிறாங்க. எனிவேர் பிட்வீன் 40 வரும்னு சொன்னாங்க. 22 to 42 நினைக்கிறேன், என்னோட இது சரினா. இப்போ 52 வந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ இப்படிதான். ஸோ பட் அந்த கருத்து கணிப்பு கொடுத்தது டைரக்ஷன் கூட்டணி ஆட்சி. அதுதான் விஜய் அதிகமா யாரோட ஓட்டை நான் எடுத்திருக்காரு. ஓகே, விஜய் யாரோட வாக்குகளை எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு கணிசமாக வந்திருக்குது. சிறுபான்மை, ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு ஏன் கணிசமாக வந்திருக்குன்னு சொல்றேன்னா,
சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே முக்காசு பேர் தோத்து போயிருக்கிறாங்க. சிட்டிங் மினிஸ்டர்ஸ், எஜுகேஷன் மினிஸ்டர் தோத்து போயிருக்கிறார், முதலமைச்சர் தோத்து போயிருக்கிறார். நீங்க வந்து ஒரு நம்ம முன்னாடியே தான் சொல்றோம், நம்ம ஆன்டி இன்கம்பன்சி வந்து பயங்கரமா இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். அது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அரசுக்கு எதிரான மனப்பான்மை மக்களிடம் இருக்கிறது. நீங்க வந்து ஒரு பணத்தை கொடுத்து மட்டுமே அவர் வாயை அடைத்து விட முடியாது. அதனால ஒன்று அரசுக்கு எதிராகவும் இருக்கு, இண்டிபெண்ட் எம்எல்ஏஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இருக்குண்ணா. இண்டிபெண்ட் எம்எல்ஏஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்தது தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு அங்கே திமுக அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எல்லாம் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10-15 எம்எல்ஏக்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது சிறுபான்மையினருக்கான வாக்கு, நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு நாங்க தான் அரண், நாங்க தான் காவலன்லாம் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, இந்த எந்த கட்சியும் சாராத நடுநிலையாக இருக்கிற காமன் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் வந்து ஒன்று இந்த அரசுக்கு எதிரான மனப்பான்மை, ரெண்டாவது வந்து நீங்க வந்து இங்க இருக்கிற ஒரு பெரும்பகுதியான மதத்தை சார்ந்தவர்கள் 80% மதத்தை சார்ந்த இந்து மதத்தை சார்ந்த மக்கள்கிட்டையும் ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து போலரைஸ் பண்ணி, அதுவும் மதத்தை காட்டி ஜாதியை காட்டி போலரைஸ் பண்ணியே வாக்கு வாங்கியிருக்கிறீங்க. அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு புதிதாக ஒருத்தருக்கு வந்து நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து மக்களிடம் தோற்றுவித்திருக்குது. திருப்பரங்குன்றம்லாம் வந்து கிளியர் எக்ஸாம்பிள். அதாவது நீங்க வந்து ஒரு மதத்தை ஆதரிக்க வேண்டும்னு யாரும் சொல்லலை, ஆனால் மதத்தை புறந்தள்ளக்கூடாது, மதத்தை வந்து துவேஷமாக பேசக்கூடாது இல்லைங்களா? அதான முக்கியம். இதே துவேஷம், இதே புறக்கணிப்பு மற்ற மதங்கள் மேல நீங்க காமிக்கிறீங்களா? இல்லையே. எந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு மக்கள் ஃபாலோ பண்ணுகின்ற ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஆனதுன்னா சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டியூஷனல் ஹெட்டோட செகண்ட் ஹெட்டா இருக்கிற துணை முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு. அதை வந்து கேட்டு எந்த கட்சி தலைவரும் எதுவும் பேசல. அரசியல் கட்சி தலைவர்கள்னா அந்த அவங்க இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர்களோட ஒன்று மூத்த அமைச்சர்களுமே வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து கான்ட்ரவர்சியில வந்து மக்களுக்கு எதிராக தானே பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெறுப்புலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து பைலப் ஆக ஆரம்பிச்சுது. அதற்கு ஒரு சரியான தருணம் விஜயோட என்ட்ரி, கரெக்டா வந்து வாக்கு போட்டாங்க. இதுல நீங்க சொல்ற மாதிரி அடுத்த ப்ரொஜெக்ஷன் இப்ப வந்து பார்த்திருப்போம், தாவேகா இங்க வந்து இளைஞரா விஜய் அவர்கள் இருக்காரு, அதுவா அமைஞ்சிருச்சு. உதயநிதி அவர்கள் வந்து இப்ப எதிர்கட்சி தலைவரா அமைய போறாரு, ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்றுட்டார். சோ அவரா அடுத்தது இமேஜ் ஆக போறாரு. அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆக போகுது? ஏன்னா அங்க ஒரு பெரிய வேக்கம் இருக்குல்ல. ஒரு சைடு யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கிறப்ப அதிமுகல என்ன ஆக போகுது எதிர்காலம்? பாஜகல மீண்டும் அண்ணாமலை தலைவரா வருவாரா? ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான தமிழ்நாடு பாலிடிக்ஸா மாற வாய்ப்பு இருக்கா வரும் காலங்கள்ல? யங்ஸ்டர்ஸ் சொல்லி நம்ம வந்து அதை சுருக்கிட வேண்டாம். மக்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றுப்படப்படுகின்ற ஒரு தலைவர் வரணும், சரிங்களா? ஸோ அதிமுகவில் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு ஒன்றிணைந்து ஒரு செயல்படுகின்ற ஒரு இது இருக்கு பார்த்தீங்க இல்லையா, ஒரு கிளைமேட். அது இன்டர்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் இப்போ வெளியில வந்திருக்கு. அதாவது எடப்பாடி ஐயா அவர்கள் ஓகே, அதாவது அவங்க கட்சி தலைவர்களால் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. இருந்தாலும் மற்றவர்களை வந்து வெளியில விட்டிருக்க வேண்டாம் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட கருத்துமே. ஓகே, அதாவது ஓ பன்னீர்செல்வம் வெளில போனதுல வந்து வெளியில போனதுல மாற்று கருத்து இல்லை, ஆனா எங்க போனான்றதான் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். வெளில போயிருக்க கூடாது, ஆனா நீங்க போன இடம் தப்பு, அதுதான் கிரிட்டிசைஸ் பண்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக போனாரு, ஆனா வந்து எந்த தீய சக்தியோ அந்த தீய சக்திக்கு போய் அவர் சேரலை, அதுதான் பார்க்கணும். இங்கே வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து தன் மீது ஒரு அதீத நம்பிக்கை, ஓகே நம்மளால வந்து திருப்பி இந்த இது வந்து அதிமுகவை மீட்டெடுத்து விட முடியும் என்ற நம்பிக்கையில இருந்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஆல் அவங்களோட இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, அவங்களோட பல்ஸ் உள்ள என்ன தெரியுது. அதன் அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களுமே வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அதிமுகவில் வந்து தலைமை தாக்க சொன்னார். எஸ், இது வந்து ஸ்டேட்டுக்கான எலெக்ஷன், ஸ்டேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிற லீடர் நீங்கள் தான், சிஎம் கேண்டிடேட்டு நீங்கள் தான், யூ டேக் அ கால், அவ்வளோதான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம கொடுக்க முடியும். அது கொடுத்தாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து அதிமுகவுக்கும் இந்திய கூட்டணிக்கும் தரலை. இப்போ இதை வந்து அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
எங்க வந்து நமக்குள்ள ஒரு சரிவு இருக்கிறது, அந்த சரிவை வந்து சரி கட்டுவதற்கு என்னெல்லாம் பண்ணணும். ஸோ அதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு இளைஞர் வந்து தலைவராக வருகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஆனா மற்ற கட்சியில இளைஞர் இருக்கிறாங்க, அதனால நாம இளைஞரை கொண்டு வரணுன்றதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவுதான். ஸோ அதனால இங்க வந்து அதுவா அமைஞ்சுது. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரோட கொளத்தூர் தொகுதியில் தோற்றதுனால இப்போ உதயநிதி ஸ்டாலின் வில் பிகம் தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஸோ அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பார் அவரு. இங்க வந்து விஜய். ஸோ அதிமுக தரப்புல வந்து இப்போ என்ன பெரிய பொசிஷன், இந்த கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அவங்களுக்கு வராது. எதுவுமே ஒரு எதிர்கட்சியாக இருப்பாங்களே தவிர, பட் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான அந்தஸ்து அவங்களுக்கு கிடையாது. வேற எந்த கான்ஸ்டியூஷன் பொசிஷனும் கிடைக்காது அவங்களுக்கு. பட் இப்போ வரப்போகின்ற ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்து வரப்போகின்ற 2029 தேர்தலை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுல வந்து கட்சியை எப்படி புனரமைக்கணும், என்டிஏ கூட்டணியில் எப்படி கண்டினியூ ஆக போகுது, அதனோட பாத் எப்படி இருக்க போகுது. ஸோ தமிழகத்திலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அங்கே இருக்கிற ஆட்சிக்கு எதிராக பெரிய ஒரு சினம் கொண்டு மம்தா பானர்ஜி அவர்களையும் தோக்கடிச்சாங்க. அதாவது இந்த தேர்தலில், இந்த 5 மாநில தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாறு என்னன்னா, 3 சிட்டிங் முதலமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 சிட்டிங் முதலமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆட்சியும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன் அண்ட் மு.க. ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் இந்தி கூட்டணி தலைவர்கள். இப்ப இந்தி கூட்டணி எங்க இருக்குன்னு தெரியல. இந்த மூவருமே வந்து இந்தி கூட்டணி. கேட்கலாம், நீங்க உடனே நீங்க கேட்கலாம், அப்ப காங்கிரஸ் வின் பண்ணிடுச்ச சார்? ஒருத்தர் மட்டும் வின் பண்ணா அது கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் என்பது கட்சி, அவ்வளவுதான். கேரளால காங்கிரஸ் வந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி தான். நீங்க அமைத்த கூட்டணியில ஒரு ஜெல்லும் ஆகல, அந்தந்த கூட்டணி தலைவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நீங்க மக்களுக்கான ஒரு கூட்டணியாக அமைச்சீங்களா? பிஜேபியை தோற்கடிக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டணி நீங்க அமைக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்றது பண்ணணும். ஓகே, இன்சிடென்டெல்லாம் வந்து பிஜேபி தோற்கடிக்கணும், அது ரைட்டு. ஆனா மக்களுக்கு நீங்க என்ன ஒரு பயனுள்ள ஒரு அரசை கொடுக்க போறீங்க, திட்டங்களை கொடுக்க போறீங்க, அதுல ஒரு சிங்க் இல்லாததுனால, ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லாததுனால தான் இந்த காலத்துல வந்து இந்த 3 சிட்டிங் முதலமைச்சரும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், கண்டிப்பா வந்து தமிழக சட்டமன்றம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை பார்க்க வேண்டும், கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை பார்க்க வேண்டும். எனக்கு என்ன ஒரே ஒரு பயம் அப்படின்னா, நம்ம என்ன விதைச்சோமோ அதான் வளருங்க. கடந்த 5 வருஷம் என்ன சொன்னீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் எங்க வீட்டுல பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல, அதனால வந்து தண்ணி வரல. எங்க வீட்டு வாசல்ல குப்பை நிறைய இருக்குதுங்க, இல்லைங்க எனக்கு வந்து அவங்க பணம் கொடுக்கல, அதனால துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அதனால அவன் வேலைக்கு வரல, அதனால வாசல்ல குப்பையா இருக்கு. இந்த மாதிரி அழகா வந்து டெம்ப்ளேட்டை செட் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ விஜய் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும், அதுக்கு காலதாமதமாகுது, பணம் இல்லை அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கலங்க, அதனால என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒன்றிய அரசாங்கன்ற வார்த்தை அவரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ரைட்டுங்களா? அப்புறம் வந்து முன்னாடி உள்ள அப்பாவின் ஆட்சி எல்லாத்தையும் வந்து கபலீகரம் வைத்து கொண்டு செய்து விட்டார்கள், அதனால எங்கள்கிட்ட பணம் இல்லை, அண்ணன் வந்து சம்பாதிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டெம்ப்ளேட் அழகா செட் பண்ணியிருக்கிறாரு. அதை வைத்துக்கொண்டே வருகின்ற 5 வருடங்கள் அவர் ஓட்டுவார். நம்ம பார்த்திருப்போம, திமுக ஆளும் கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா அவ்வளவு ஆக்டிவா பயங்கரமா இருப்பாங்க. இப்ப எதிர்கட்சியா மீண்டும் திமுக வந்து அமர்ந்திருக்காங்க, அதுவும் உதயநிதி அவர்கள் தலைமையில. தாங்குவாரா, தாக்கு பிடிப்பாரா டிவிகே விஜய் அவர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே வந்து எதிர்கட்சியில இருந்தா அது மக்களுக்கு நல்லதுங்க, அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து முழு மூச்சாக 365 நாட்களும் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு போராட்டத்தை வந்து ஆளுகின்ற கட்சிக்கு அகேன்ஸ்டா எடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பேர் வந்து இந்த மது விலக்கு போராட்டத்துக்கு வந்து கொடி பிடித்தார்கள். அவர் வந்து செனட்டாப் ரோட்ல அவங்க வீட்டு வாசலே வந்து ஒரு கருப்பு சட்டை கருப்பு பேண்டை போட்டுன்னு வந்து வாயை மூடிக்கொண்டுலாம் போராட்டம் பண்ணாங்க. 21 எலெக்ஷன் வந்தது முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? எல்லா மதுவிலக்கும் வந்து அவங்க டார்கெட் அதெல்லாம் வந்து மறந்து விட்டு, டார்கெட் வந்து 35,000 கோடி 55,000 கோடின்னு சொல்லிட்டு வருஷம் 10,000 கோடிக்கு மேல வந்து டாஸ்மாக்ல வந்து வியாபாரம் வந்து உயர்ந்து கொண்டே போனது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கஜானா காலி ஆச்சுன்னு சொன்னாங்க, கடன் வாங்கிட்டீங்க நீங்கன்னாங்க. இவங்க திருப்பி வந்துட்டு ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து இவர்கள் வந்து கேள்வி கேட்பதற்கு நல்லவர்கள், ஆனா பதில் கொடுக்குற இடத்துல இவங்க இருந்தாங்க அப்படின்னா இப்ப நமக்கு இந்த ஆட்சி எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால வந்து ஒன்று
மக்களுக்கு வந்து நல்லது. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இன்னும் ஆரோக்கியமான அரசியலை வந்து மக்களுக்காக பண்ண வேண்டும். அரசியலுக்காக அரசியல் பண்ணக்கூடாது. மக்களுக்காக அரசியல் பண்ணினா ஐ திங்க் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயணமிக்க ரொம்ப நன்றி. அதே நடக்கும். வாழ்க்கை. தேங்க்யூ.